மார்னிங் ஷோ சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில், மீனா, ராஜி 3 பேருமே சேர்ந்து பாண்டியனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே யார் அளவுக்கு மாமாவுக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அங்கே வர ஒரு ஆளை கூப்பிட்றாங்க. ஐயா, உங்கள் அளவுக்கு தான் இருப்பாங்க எங்கள் மாமா, கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணும், சைஸ் என்னன்னு தெரியுமையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எனக்கு ட்ரெஸ் அளவுலாம் தெரியலை, ஆனால் நான் கடைக்கு போனால் அவங்களே கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஐயா, இவங்க அளவுக்கு ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறாங்க. வெள்ளை கலர் சட்டையும் ஒயிட் வேஷ்டியும் தான் வேணும், எங்கள் மாமா அந்த மாதிரி தான் போடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அக்கா மாமா அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க, நம்ம ஒரு கோட்டும் சூட்டும் எடுப்போமா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா இதை போடுவாங்களான்னு தெரியலடி அப்படிங்கிறாங்க. சரி சரி எடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதனால் 3 பேருமே போகிறாங்க. ஒரு வேஷ்டி சட்டையில் ஒரு துணி எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு கோட்டும் சூட்டும் எடுக்கிறாங்க. கோட்டை பார்க்குறாங்க, அது 12,000 போட்டிருக்கு. உடனே அக்கா இது 12,000 போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. போட்டால் நான் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் வேஷ்டியும் சட்டையும் சேர்த்து வந்து 2,000 வருது, இது 12,000 ஆக 14,000 ஆகுது அப்படிங்கிறாங்க. உடனே அக்கா இதையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ராஜி கொடுக்குறாங்க. இங்கே தங்கமேல்கிட்ட ஒரு காசுமே இல்லை, இந்த 200 தான் இருக்குது. அப்போது என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்க. உடனே மீனா உடனே காசை கொடுத்துட்றாங்க. மீனா, நீங்கள் காசு கொடுத்தீங்களே, நான் கொடுக்க நினச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க தங்கமேல். இதில் என்னக்கா இருக்குது, என்கிட்ட தான் காசு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் சரி அடுத்தாப்புல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. மாமாவுக்கு ஒரு சூப்பராக ஒரு செருப்பு எடுக்கணுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், மாமா வந்து பழைய செருப்பு போட்டுட்ருக்காங்க, தோல் செருப்பு. அப்போ அந்த மாதிரி தோல் செருப்பு எடுத்துருவோமா அப்படிங்கிறாங்க. அக்கா கம்பெனி செருப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்போ வந்து பேட்டா ஷோரூம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் செருப்பு பார்க்குறாங்க. செருப்போட விலை வந்து 2,000 இருக்குது. 2,000 அந்த செருப்பு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா போடட்டும், என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிக்கா எடுங்க அப்படிங்கிறாங்க. அக்கா என்கிட்ட வேறு காசு கிடையாது அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. சரி அதை பற்றி என்ன இருக்குது, என்கிட்ட தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2,000 செருப்பு எடுக்கிறாங்க. உடனே தங்கமயில் பார்க்குறாங்க. ஆகா இப்போ கூட நம்மளால் கொடுக்க முடியலையே, நம்ம ஃபோனு வருது மாதிரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து, அம்மா நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேம்மா, பிறகு பேசுகிறோம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில் கொடுக்குற வரைக்கும் சமாளிக்கிறாங்க. பில்லை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நேராக போய் ஒரு பேக்கரியில் போய் ஆர்டர் பண்ணுவோம், அன்னைக்கு டேட்டு கரெக்டாக வீட்டுக்கு கொண்டு வரது மாதிரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆர்டரை கொடுக்குறாங்க. அவங்க பேரையும் பாண்டியன் பேரையும் எழுதி கொடுத்துட்றாங்க. 50வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியும் கொடுத்துட்றாங்க. இந்த டேட்டில் கரெக்டாக கேக்கு வந்துடணும் வீட்டுக்கு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக வந்துடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கேக்கு வந்து அன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு வர சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஒரு 7:30 மணிக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள், கரெக்டாக கொண்டு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி ஓகே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அப்படிங்கும்போது மாமாவுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி ஏதாவது எடுக்கணுமே அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு வேறு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா வந்து எப்போவுமே மனம் வீசுகிற மாதிரி போடுவாங்க, செவ்வாது வாங்குவாங்கள்ல, அந்த செவ்வாது வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. நேராக செவ்வாது வாங்க போகிறாங்க. அதோட விலையை பார்க்குறாங்க. அது ஒரு 200 இருக்குது. உடனே இது 200 வருதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் கொடுத்துட்றாங்க. இருக்கட்டுங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நானும் மாமாவுக்கு எதாவது செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிடுறாங்க. மீனா நினைக்கிறாங்க அவங்க கையில் காசு இல்லை, மாமா கொடுத்த 200 தான் இருக்குது, பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தங்கமயில் நினைக்கிறாங்க, நம்ம எதுவுமே கொடுக்கலன்னு தப்பாக நினைக்காம நம்ம சமாளித்து விட்டுட்டோம் எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அக்கா இதெல்லாம் பார்சலாக வச்சுருக்கோம், இதை வீட்டுக்கு கொண்டு போனால் டவுட் ஆகும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் டவுட் ஆக தான் செய்யும், அப்போ ஒன்று செய்யலாம்க்கா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம 3 பேரும் ஒன்றா போவோண்ணா, வரும்போது ஒன்றா வந்தோம், போகும்போது ஒன்றா போவோம்ண்ணா, எல்லாருமே 10 நிமிஷம் முன்ன பின்ன போவோம். ஃபஸ்ட்டு தங்கமயிலக்கா போட்டும், நாங்கள் வீட்டுக்கு போய் ஏதாவது அவங்க கொடுத்துட்ட மாதிரி ஒரு பார்சலை கொண்டு போய் வீட்டில் இறக்குங்க, அதை எதுவுமே கேட்க மாட்டாங்க. இதே இது நாங்கள் 2 பேரும் பார்சலோடு போனால் அது என்னது ஏதுன்னு ஆன்ட்டியும் கேட்பாங்க, ரொம்ப சங்கடம் அப்படிங்கிறாங்க மீனா. சரி சரிக்கா அப்போ ஒன்று செய்வோம், நீங்கள் தங்கமயிலக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நானும் ராஜியும் வந்து பின்னாடி வரோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி அது வரைக்கும் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிப்போம் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா வெயிலில் அலைஞ்சிட்டே இருந்தோம், தங்கமயிலக்காவுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. சரி வீட்டில் போய் வாங்கி கொடுப்போங்க, பார்சல் வாங்கிட்டு போங்க, அவ்வளோதானே, அத்தையும் வீட்டில் இருப்பாங்க, 2 பேருக்குமே சேர்த்து வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு தங்கமயில் வீட்டுக்கு போகிறாங்க. என்னம்மா அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடும் கொண்டு போகணும்ல, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரி சரிம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. வீட்டிலேருந்து எனக்கு கொஞ்சம் சில பண்டங்கள் கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரிம்மா ரூமில் கொண்டு வை அப்படிங்கிறாங்க. நேராக ரூமில் கொண்டு வச்சுருக்காங்க. எப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் நேரம் கழிச்சு மீனா வராங்க. இன்னும் மீனா நேரத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆஃபீஸ் லீவு அப்படிங்கிறாங்க.
பின்னாடியே வராங்க. ராஜி, "என்ன ராஜி நீனும் வந்துட்ட?" அப்படிங்கிறாங்க. "எங்களுக்கும் ஒரு ஹவர் மட்டும் தான் நடந்துச்சு அத்தை, அதுக்கப்புறம் விட்டாங்க" அப்படிங்கிறாங்க. "அப்படியா? சரி சரி சரி. அத்தை இதில் ஜூஸ் இருக்குது, நீங்களும் தங்கமயில் அக்காவும் சாப்பிடுங்க" அப்படிங்கிறாங்க. "அவள் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படிங்கிறாங்க. "அவங்க எங்கள் முன்னாடி தானே வந்தாங்க" அப்படிங்கிறாங்க. "ஹேய் என்ன சொல்கிற?" அப்படிங்கிறாங்க. "இல்லை அவங்க வந்தாங்கன்னா கொடுங்கன்னு சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. "அவள் தான் வந்துட்டாளே." "ஓ தங்கமயில் அக்கா வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி மீனா ஒன்றும் தெரியாத மாதிரி சமாளிக்கிறாங்க. ராஜுவும், "ஓ அப்படியா? அக்கா உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்களா, அதுக்குள்ளே வந்துட்டீங்களா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் பார்த்துட்டு வந்துட்டேன், இப்போ சாப்பாடு என் வீட்டுக்காரர் கொண்டு போனால் தான் ஸ்பீடாக வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "அப்படியா? சரி சரி" அப்படிங்கிறாங்க. "அத்தை நான் என் வீட்டுக்காரர் சாப்பாடு கொண்டு போகிறேன்" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா கொண்டு போ" அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேராக கேரியரில் எல்லா சாப்பாடும் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு நேராக கிளம்பி போகிறாங்க. உடனே பாண்டியன் எதித்தாப்புல வந்துடுறாரு. "என்ன தங்கமயிலு உங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்திருக்க" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா போயிட்டு உடனே வந்துட்டேன், என் வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொண்டு போகணுமாம்மா அதான்" அப்படிங்கிறாங்க. "சரிப்பா எப்படி போகிற?" அப்படிங்கிறாங்க. "நடந்து தான் போகிறேன்" அப்படிங்கிறாங்க. "எப்பா உன் ஊருக்கும் போயிட்டு வந்து நடந்து போவியா? ஆட்டோவில் போப்பா" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா இருக்கட்டும்" அப்படிங்கிறாங்க. "இருப்பா நான் ஒரு ஆட்டோ வர சொல்கிறேன்னு" சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. உடனே தங்கமயில்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் ஆட்டோக்காரர்கிட்ட சொல்கிறாரு, "காசு கேட்காதீங்க, வந்து கடையில் வாங்கிக்கோங்க" அப்படிங்கிறாங்க. எப்பா தப்பிச்சேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே நேராக போய் சரவணனுக்கு சாப்பாடு கொடுத்து அதே ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே மீனா ரொம்ப சந்தோஷமாக ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்ருக்காங்க. உடனே "என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க?" அப்படிங்கிறாங்க. "அத்தை லீவில் இருக்கும்போது சந்தோஷமே சந்தோஷம் தானே" அப்படிங்கிறாங்க. "அதான் சனி ஞாயிறு தான் உனக்கு வேலை கிடையாது, அப்போ நீ இவ்வளோ சந்தோஷமா இல்லையே" அப்படிங்கிறாங்க. "இல்லை எனக்கு பிடிச்சமானவங்களுக்கு ஒன்று செஞ்சு எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும்" அப்படிங்கிறாங்க. "உனக்கு பிடிச்சமானவங்களுக்கு என்னது செஞ்சுட்ட அப்படி?" அப்படிங்கிறாங்க. "அத்தை அது நாளை கழிச்சு தெரியும் அத்தை" அப்படிங்கிறாங்க. "நாளை கழிச்சு தெரியுமா? என்ன சொல்கிறா இவா?" அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியனுடைய பிறந்தநாள் வந்துடுது. வந்தோடனே எல்லா ஏற்பாடுகளுமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. பாண்டியன் காலைல எந்திரிக்கிறாங்க, வீடெல்லாம் அலங்காரம் பண்ணி பயங்கரமாக இருக்குது. இதை பார்த்தோன்னே, "என்ன கோமதி நம்ம வீடு ரொம்ப அலங்காரம் பண்ணியிருக்கு" அப்படிங்கிறாங்க. "யாருங்க சொன்னா? நான் ஒன்றும் பார்க்கலையே, நான் சமையல் கட்டு கூட வந்து அதை கவனிக்கலையே" அப்படிங்கிறாங்க. "ஏய் சமையல் கட்டை தவிர மீதி எல்லாமே பயங்கரமாக அலங்காரம் பண்ணியிருக்கு" அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, "இதெல்லாம் நம்ம ஏற்பாடு தான் அத்தை" அப்படிங்கிறாங்க. "யார் ஏற்பாடு?" அப்படிங்கிறாங்க. "இது மருமகளுடைய ஏற்பாடுகள். 3 மருமகளும் சேர்ந்து பண்ணோம்" அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன், "என்னம்மா சொல்கிறீங்க? என்ன விஷயம்?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் இன்றைக்கி உங்களுக்கு பிறந்தநாள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம். "எம்மா இந்த மாதிரி நான் கொண்டாடினதே இல்லை, நீங்கள் வந்து இப்படி கொண்டாடுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா" அப்படிங்கிறாங்க. "மாமா நீங்கள் ரொம்ப யூத்தாக இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ 50 வயசு மாதிரியே யாருமே நம்ப மாட்டாங்க" அப்படிங்கிறாங்க மீனா. உடனே தங்கமயில்னு சொல்கிறாங்க, "ஆமாம் மாமா, நீங்கள் எங்களோட ஒரு 5 வயசு 10 வயசு மூத்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் 50 வயசு ஆன மாதிரியே தெரில" அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொன்னோன்னே பயங்கர வெட்கமாயிருது பாண்டியனுக்கு. "என்னம்மா நீங்கள், நீ வெட்கமடைந்த அளவுக்கு செய்கிறீங்களே" அப்படின்னுட்டு இருக்கும்போது கேக் கரெக்டாக வருது. "அம்மா கேக் கொண்டு வந்திருக்கோம்" அப்படின்னு. "என்னது கேக்லாம் சொல்லியிருக்கீங்களா?" அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி ரொம்பவே சிரிக்கிறாங்க. "ஏய் என்னடி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல, அத்தைக்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த கேக் விஷயத்துலையும் சொல்லலையே" அப்படிங்கிறாங்க. "அத்தை இதெல்லாம் வந்து ரகசியங்கள் கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு சஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க, எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி எதிர்பாராததை எதிர்பார்க்கணும் அத்தை" அப்படின்றாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, "அம்மா இதெல்லாம் எதுக்கும்மா அனாவசிய செலவு" அப்படிங்க. "இல்லைம்மா இதை பண்ணியே ஆகணும்" அப்படிங்க. எல்லாரும் வராங்க. பழனி பார்க்குறது, "ஏய் என்ன அலங்காரம்லாம் பயங்கரமாக இருக்குது, கேக்லாம் வாங்கியிருக்கீங்க மச்சான், உங்கள் பிறந்தநாளை பயங்கரமாக கொண்டாடணும்னு நினச்சிட்டிங்களா? நான் எத்தனை நாளாக சொன்னேன் மச்சான் கேட்கல, ஆனால் நீங்களா பண்ணியிருக்கீங்க மச்சான்" அப்படிங்கிறாங்க. "டேய் லூசு பயலே, நான் எங்கே பண்ணேன், இதெல்லாம் மீனா ராஜி தங்கமயில் சேர்ந்து செஞ்சுருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "ஓ மருமகளுடைய கவனிப்புகளா? சரி பயங்கரமாக தான் இருக்குது மச்சான், கேக் எங்களுக்கெல்லாம் உண்டா" அப்படிங்கிறாங்க. "ஏய் சும்மா இருடா" அப்படிங்கிறாங்க. "சித்தப்பா எல்லாருக்கும் கேக் உண்டு, கேக் நிறைய தான் வாங்கியிருக்கோம்" அப்படிங்கிறாங்க மீனா. "அப்படியாப்பா சந்தோஷம்ப்பா" அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லாருமே செந்தில் எந்திரிச்சு வராரு, சரவணன் எந்திரிச்சு வராரு, கதிர் எந்திரிச்சு வராங்க. பார்க்குறாங்க, அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுது. "அப்பா பிறந்தநாளை இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுதாங்களா? அப்பா இப்படி பண்ண மாட்டாரே" அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. மீனா, "இது என்னது?" அப்படிங்கிறாங்க. "இது எல்லா ஏற்பாடும் எங்கள் ஏற்பாடு தாங்க" அப்படிங்கிறாங்க. "அதானே அப்பா இப்படி பண்ண மாட்டாங்களே" அப்படிங்கும்போது பாண்டியனுக்கு ரொம்பவே வெட்கமாயிருது. "ஆமாம் இன்றைக்கி வந்து உணவுலாம் பயங்கரமாக இருக்கும்" அப்படிங்கிறாங்க தங்கமயில். "என்னம்மா சொல்கிற?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா இன்றைக்கி மட்டன் பிரியாணி, என்ன சிக்கன் குழம்பு, காடை வறுவல், மீன் பொரியல்" அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன், "என்னம்மா சொல்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "எல்லாத்தையுமே ஆர்டர் கொடுத்து தான் வந்தோம்மாம்மா, எல்லாமே வீட்டுக்கு இப்போ 5 நிமிஷத்தில் வந்துடும்" அப்படிங்கிறாங்க. 5 நிமிஷத்தில் வந்துடுமா அப்படிங்கும்போது பார்க்குறாங்க, எல்லாமே வீட்டுக்கு விதவிதமாக வந்துடுது. உடனே, தங்கமயில் என்னம்மா கலக்கலன்னு கலக்குறீங்க" அப்படிங்கிறாங்க. நேராக சாப்பாடெல்லாம் டைனிங் டேபிளுக்கு வந்துடுது. "ஆமா நல்ல நேரம் பிறக்க போகுது வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "எம்மா இப்போ தான் எந்திரிச்சு வந்தேன், அதுக்குள்ளே நல்ல நேரம் பிறக்க போகிறதுங்களே" அப்படிங்கிற. "மாமா உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துருக்கோம், நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும்" அப்படிங்கிறாங்க.
எப்பா இதெல்லாம் வேறு எடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே முதல்ல கோட்டும் சூட்டும் கொடுக்குறேன். இந்த மாதிரிலாம் நான் போட்டதில்லை அப்படிங்கிறாங்க. மாமா இந்த மாதிரி நீங்கள் போடுவீங்க, இது மருமக்களுடைய ஆசை, உங்கள் பொண்ணு சொன்னால் போடுவீங்களா அப்படிங்கிறாங்க. அப்பா போடுங்கப்பா அப்படிங்கிறாங்க அரசி. அதனால கோட்டும் சூட்டோடு வராங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக இருக்கார் பாண்டியன். இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். கோமதிக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். ஏங்க நீங்கள் வாலிபத்தில் கூட இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டதே இல்லைங்க. ஆனால் அவங்க மருமக்கமார் 3 பேருமே ரொம்ப அவங்கள கலக்கிட்டாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்பா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாரு சரவணன். எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. மாமா நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து கேக் வெட்டுங்க அப்படிங்கிறாங்க. கேக் வெட்டுறாங்க. பயங்கரமாக கேக் வெட்டி வெடியெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி டொமால் டுமால் டொமால் டுமால்னு போடுதாங்க. இதை என்ன சவுண்டாக கேட்கு கோமதி வீட்டில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கோமதியோட அம்மா பார்த்துட்ருக்காங்க. அப்போ பழனிக்கு ஃபோன் பண்ணி, டேய் அங்கே என்னடா சவுண்டு, வெடி சவுண்ட்லாம் கேட்கு, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மச்சானுக்கு இன்றைக்கி பிறந்தநாள், மச்சான் ஒரு நாளும் பிறந்தநாளை பெருசாக கொண்டாடக்கூடாது அப்படி இப்படின்னு இருப்பார். ஆனால் மருமக்கமார் இப்படி விடலை. 3 மருமகளும் சேர்ந்து மச்சான் பிறந்தநாளை தடபுடலாக கொண்டாடுதாங்க. அதான் அந்த சவுண்டு அப்படிங்கிறாங்க. சூப்பர்ரா மாமன் பிறந்தநாளை மருமக்கமார் கொண்டாடுதாங்க, சந்தோஷம் தானே, அங்கே வேற என்ன விசேஷம்டா அப்படிங்கிறாங்க. எல்லா கறி வகையோட சாப்பாடு, கோயிலில் அர்ச்சனை அப்படிங்கிறாங்க. சரி வாழ்த்துக்கள்ன்ட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அங்கே பாண்டியனுக்கு பிறந்தநாளாம் கோமதி புருஷனுக்கு, அதனால் மருமக்கமார் 3 பேர் சேர்ந்து கொண்டாடுதாங்களாம். சரி கூட்டுக்குடும்பத்தில் பிள்ளைகள் நல்லா இருந்துட்டு போதுவா, சந்தோஷமாக போய் தான் செய்யட்டும் அப்படிங்கிறாங்க. அத்தை 3 பேரும் சேர்ந்தா அப்படின்னு மடுவு கேட்குறாங்க. ஆமாம்மா 3 பேரும் சேர்ந்து தான் அப்படிங்கிறாங்க. ஓ சரி அப்படிங்கிறாங்க. மாறி அத்தை என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அதானே உன் மூக்கு வேத்துருமே, பாண்டியனுக்கு பிறந்தநாளாண்டி 3 மருமகளும் சேர்ந்து அங்கே விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, பயங்கரம் தான். நம்ம வீட்டில் கூட அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. சரி நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அங்கே பாண்டியனுக்கு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம், அப்படியே அழுதுடுறாரு. உடனே ஏமாம்மா அழுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போ தாய் இல்லைன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு தாயாக 3 மருமக்கமார் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிறந்தநாளை எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா கொண்டாடன்னு நினச்சிருப்பாங்க. எனக்கு என் அம்மா யாருன்னு தெரியாது, ஆனால் கொண்டாட நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி என் மருமக்க வந்து கொண்டாட நினச்சிருக்கீங்களே, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா இந்த செருப்பு உங்களுக்காகவே பார்த்து வாங்கினேன் மாமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா இந்த விலை 2000 ரூபா போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் மாமா. அப்புறம் இந்த கோட்டோட விலையை அவர் பார்க்கல. ஆஹா மாமா கோட்டோட விலையை பார்க்கல, பார்த்தா 12,000 ரூபா அந்த ட்ரெஸ்ஸு தேவையான்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்க. அந்த புல் ஏற்கனவே பிஞ்சிருக்காங்களா அவங்க கவனிக்கல. மாமா இது வேஷ்டி சட்டை உங்களுக்காக எடுத்துருக்கோம் மாமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா இத்தனை ட்ரெஸ் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் எப்போவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பீங்க, ஆனாலும் எங்கள் மாமா வந்து கோட்டு சூட்டு போட்டால் எப்படி இருக்குன்னு நினச்சி நாங்கள் 3 பேருமே யோசனை பண்ணி தான் இதை எடுத்தோம் மாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா ரொம்ப சந்தோஷமாம்மா, சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. நான் காலைல வாக்கிங் போய்ட்டு தான் சாப்பிடுவேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா பிறந்தநாளுக்கு நீங்கள் வந்து வாக்கிங் போகும்போது எல்லாேருக்கும் சாக்லேட் கொடுக்கணும், அதான் நிறைய வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. பாண்டியன் வாக்கிங் போகிறாங்க. அங்கே எல்லாருமே போகிற பார்க்கில் எல்லாருக்குமே சாக்லேட் கொடுக்குறாங்க. பாண்டியனுக்கு அவ்வளோ பேரும் பார்க்கில் இருக்கவங்க எல்லாருமே வாழ்த்துறாங்க. இதை பார்த்த பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம், பயங்கரமாக அழுகை வருது. வந்தோடனே கோமதி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி நான் ஒரு ஃபீலிங்கை நான் அனுபவிச்சதே இல்லை. பிறந்தநாள்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போவோம், அர்ச்சனை பண்ணுவோம், அதோட வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் இந்த பிள்ளைகள் இப்படி அசத்தி விட்டோல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்க. ஏங்க இங்கே கோட்டு சூட்டோடு வந்ததே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் வந்து உங்கள் மருமக்க மாதிரி இப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எல்லோரும் வாழ்த்துறாங்கங்க. கோயிலில் வேறு நம்மளுக்கு பூஜை இருக்குது அப்படிங்கும்போது அங்கே மீனா சொல்கிறாங்க, அத்தை அங்கே சின்னதாக அங்கே ஒரு அன்னதானம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாத்தை நாங்கள் வந்து கோயிலில் அப்படி ரெடி பண்ணியிருக்கோம், பழனி சித்தப்பாவுக்கு தெரியாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லியப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சின்னதாக அன்னதானம் ரெடி பண்ணியிருக்கோம், கஷ்டப்பட்டவங்களாம் அங்கே சாப்பிடுவாங்க, நிறைய பேர் மாமாவை வாழ்த்துவாங்கள்ல, மாமா 100 வருஷத்துக்கு மேலே இருப்பாங்களே சந்தோஷமாக அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன், அம்மா இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கேன், என்னோடய சம்பளத்தை இந்த வீட்டுக்கு கேட்டதும் இல்லை வச்சதும் இல்லை, நானும் பர்சனலாக வேறு எந்த தேவையும் பண்ணுறது கிடையாது. என்ன ஒரு ஸ்நாக்ஸுக்கு மாதத்துக்கு ஒரு 5000 ரூபா செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க அதிகபட்சமாக. மீதி சம்பளம் எனக்கு 45,000 ரூபா சம்பளம். மீதி சம்பளத்தை நான் என்னமாம்மா செய்ய போகிறேன், உங்கள் பிறந்தநாளை கொண்டாடினாப்புல அது என்னமாம்மா கெட்டு போகுது, அதனால் நம்ம அன்னதானத்துக்கு எல்லோரும் போகிறோம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போய் எல்லாருக்குமே பயங்கரமாக அன்னதானம் கொடுக்குறாங்க. அந்த கோயிலுக்கு முத்துவேலும் சக்திவேலும் வராங்க.
அவங்களும் கோயில் அன்னதானம் நடக்குனே நம்மளும் சாப்பிட்டுக்கிறோம் புண்ணியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நிற்காங்க. அங்கே பார்க்குறாங்க பாண்டியன் அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஏன்னா இவனெல்லாம் அன்னதானம் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு, இவனும் அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டா அது சரியே கிடையாது அப்படிங்கிறாங்க. டேய் இது கோயில் பிரசாதம், அவனை கொடுக்கானோ கொடுக்கல, நம்ம வழக்கம் போல் வாங்கிட்டு சாமிக்கு நம்ம எதிராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சாப்பிட்றாங்க ஓரமாக இருந்து. இதை பார்க்குறாங்க கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். ஏங்க அங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. கோமதி நம்ம கொடுத்த சாப்பாடு அவங்க அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுதாங்களே அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம கொடுத்த சாப்பாடு அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, இது கோயில் பிரசாதம்னு சொல்லி அவங்க வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றாங்க அப்படிங்க. ஓ அப்படியா, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா நம்ம மாமா பிறந்தநாளுடைய சாப்பாடை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ராஜி அழுத அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா எங்கள் அப்பா என் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் பக்கத்தில் போய் பேச முடியல. ஆனால் ஒரு சந்தோஷங்க, நம்ம ஒரு ஏற்பாடு பண்ண சாப்பாடில் எங்கள் அப்பா சாப்பிட்றாங்க, எங்கள் சித்தப்பா சாப்பிட்றாங்கங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது கோயிலுக்கு ராஜியோட பாட்டி, ராஜியோட அம்மா, சித்தி எல்லோரும் வராங்க. இதை பார்த்தோன்னா முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் சரியான கிடப்பு. நீங்கள் ஏன் எங்கள் கோயிலுக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் கோயிலுக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நல்ல நாள், சாமி கும்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் சாமி கும்பிட வந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி சாமி கும்பிட்டு போங்க, அவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு வேலை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு சக்திவேல். நாங்கள் பேசணும்னு வரலங்க, இந்த ஊரில் உள்ள கோயில் அவங்களுக்கும் பொதுவானது, நம்மளுக்கும் பொதுவானது, ஏன் அவங்க மட்டும் தான் வரணும், நம்ம வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அந்த வீம்பு வந்தால் சரி தான், சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே பாண்டியன் பேரில் அர்ச்சனை பண்ணுறாங்க கோமதியோட அம்மா. அர்ச்சனை பண்ணிட்டு ஏய் உன் மாப்பிள்ளை பேரில் தாண்டி அர்ச்சனை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க கோமதியை பார்த்து. கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அண்ணன் மாதிரி திரும்பி போயிட்டான்ல போகலையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பழனிகிட்ட. பழனி வாசலேருந்து எட்டி பார்க்குறாங்க, அண்ணன் மாதிரி கார் எடுத்து போயிட்டாங்க, யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. ஏ கோமதி நல்லா இருக்கியா, உன் புருஷன் பிறந்தநாள்லாம் நல்லா கொண்டாடுதாங்க, மருமகனே நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே அவங்க வந்துடக்கூடாது, அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுறோம், உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ண தான் வந்தோம், நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்கன்னு பார்க்க தான் வந்தோம், சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டவார்னு கிளம்பி போகிறாங்க. உடனே சக்திவேலுக்கு சரியான இதாகிடுது. அண்ணன் எனக்கு நம்ப முடியல, இவங்க 3 பேரும் பக்கா கேடினேன், நம்ம போன அப்புறம் அங்கே பேசினாலும் பேசி நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் படுத்திடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி வண்டி என்னன்னு விடு அப்படிங்கிறாங்க. வண்டியை நேராக விடுறாங்க. இவங்க கோயில் விட்டு வெளில வந்துடுறாங்க. டேய் நீ தாண்டா சந்தேகப்பட்டு அவங்க போகிற கோயில் போய் சாமி கும்பிட்டு திரும்பி வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்மளுக்கு தானே அசிங்கம், அவங்க நின்று பேசிக்கிட்டுண்டாங்க, யாராவது பார்த்தாங்க வச்சாங்கன்னா நம்மகிட்ட என்னத்தையாவது சொல்லுவாங்களாண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்குமாண்ணே அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான் அப்படிங்கிறாங்க. கார் திரும்பி வருது. 3 பேர் காரில் இருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் எங்களை யாரும் நம்பலையா நீங்கள் அப்படிங்கிறாங்க. நம்பாமல் தான் திரும்பி வரோம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்குள்ள ரோசம் எங்களுக்கு இருக்காதா அப்படிங்கிறாங்க இவங்க மாதிரி. உடனே ஆமாம் உனக்கு ரோசம் கடுமையாக இருக்கும், சாப்பாடுனா தான் உனக்கு போதுமே, யார் ஏதாவது அன்னதானம் கொடுத்தா தின்னுட்டுருப்பி அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களும் சாப்பிட்டுட்டு தானே இருந்தீங்க அப்படிங்கிறாங்கன்னா, கோயில் உள்ள அன்னதானம் வாங்கி சாப்பிட்டோம், ஆனால் அவனும் கொடுத்துருக்கணும்னு மனநிலையில் வாங்கினோம்னா வாங்கியிருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக கார் வீட்டுக்கு போகுது. வீட்டில் இறக்கி விட்டு மில்லுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அக்கா ராஜி இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காளக்கா அப்படின்னு கேட்குறாங்க மாதிரி. ஆமாம் நானும் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. சரி புருஷன் பொண்டாட்டியில் சந்தோஷமாக இருந்தால் சரி தான், போகிற வீட்டில் இணைஞ்சு போகிறான்ல. ஆனால் பாண்டியனே இவ்வளோ நாள் இவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. ஏய் அதெல்லாம் மருமக்குமார் பிறந்தநாளை கொண்டாடணுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அந்த மனுஷன் கடா வீடு நனைஞ்சிட்டு கிடப்பார், டென்ஷன் ஆகி தான் பார்த்துருப்போம். இப்போ பாரு நீ சிரிச்ச முகமாக அவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணது என்ன, மருமக்கமார்ட்ட சிரித்து பேசுது என்ன, பெத்த பிள்ளைகள் மாதிரி பக்கத்தில் உட்காந்து பேசுது என்ன, பார்க்கவே ஒரு ஆனந்தமாக இருந்துச்சுடி. ஆனால் இதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரனும் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கா, குமார் பொண்டாட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை அதுக்கு குமாருக்கு கல்யாணம் முடியணும்ல அப்படிங்கிறாங்க. ஏய் அதெல்லாம் பொண்ணு கிடைக்கும்டி அப்படிங்கிறாங்க. உங்கள் பேரனுக்கு பொண்ணு கிடைக்கணும்னா அவன் ரவுடித்தனத்தை விடணும், துமுதை விடணும், முதல்ல அப்பா அம்மாட்டையும் பெரியப்பாட்டையும் சேரதான் விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பொண்ணு கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. இங்கே வடுவு சிரிக்கிறாங்க. என்னடி நீங்கள் 2 பேரும் வேறு என் பையனை குறை சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாறி சொல்கிறாங்க, அத்தை உங்களை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னாலும் கூட உங்கள் பையன்மார் மேலே தான் உங்களுக்கு பாசம் அதிகம் அப்படிங்கிறாங்க. இருக்காதடி பின்ன, என் பெத்த பிள்ளைடி, எனக்கு பழனியும் பிள்ளை தான், இன்னொன்றும் பிள்ளை தான், ஆனால் யாரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேங்க, ஆனால் உங்கள் பையன்மார் மட்டும் உங்களை வீட்டு விட்டு வெளில போகணுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாறியை பார்த்து பாடு சும்மா இரு, அத்தை தானே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, அத்தையும் இல்லைன்னா அந்த வீட்டில் நம்ம குடியிருக்க முடியுமா சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு பெத்த பிள்ளை என் கூட இல்லை, ஆனால் மருமகமாராக இருந்தாலும் பெத்த பிள்ளை மாதிரி நான் சொல்லுறது ஏசுறது பேசுறதை கேட்டுக்கிட்டீங்க. இது எது மற்ற மருமகமாரினா மாமியார் நீ என்ன சொல்லுது நான் என்ன கேட்குறது,
இவ்வளோ சொத்து பத்து எங்களுக்கு இருக்குது, நாங்கள் வந்து இப்போவும் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லதெல்லாம் கேட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கணுமோன்னு கேட்பாளுங்க. ஆனால் நீங்கள் அவர் 2 பேரும் அப்படி இல்லை. என் மருமகமாக 2 பேரும் என் சொல்ல கேட்டுக்கிட்டதீங்களா, எனக்கு மிகப்பெரிய விஷயம் தானே அப்படிங்கிற. அத்தை, எங்களுக்கு இருக்க ஆறுதலே நீங்கள் தான். எங்கள் 2 பேர் புருஷனும் அப்படி தான், யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. என் பிள்ளை இருக்கவன் பாருங்க குமார், அது அதுக்கு மேலே அப்படிங்கிறாங்க மாதிரி. என்னடி இவன் இப்படியே மாறிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சேனை போட்டது உங்கள் பையன் தானே. எல்லோரும் சேனை போடுறதுக்கு அடுத்தவங்கள போட வைப்பாங்க. தான் பையனுக்கு நான் தான் சேனை போடணும்னு சொல்லிட்டு உங்கள் பையன் இளைய பையனே போட்டார். அவனை மாதிரியே இருக்கார், வேறு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் கோயிலில் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி பாண்டியன் சொல்கிறாரு, எப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ராஜி, மீனா, தங்கமயில் ரொம்ப அசதி விட்டீங்க. நான் இதை நினச்சி கூட பார்க்கல. என் பிறந்தநாளா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கோட்டு சூட்டும் போட்டு நான் கோயிலில் போய் நான் பிறந்தநாளை கொண்டாடினேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ரொம்ப நல்லா இருக்குப்பா. நான் இவ்வளோ உலக உயர்ந்த செருப்பெல்லாம் போட்டதில்லை. மாமா ஒரு 200 250 ரூபாய்க்கு செருப்பு எடுப்பேன். ஆனால் இவ்வளோ விலை உயர்ந்த செருப்பு சட்டைகள் எல்லாம் எடுத்து வந்துட்டீங்க. உங்களுக்கு மாமா ஒன்றுமே செய்யலையாப்பா. என்னங்க இங்கே வாங்க 3 பேரும் அப்படிங்கிறாங்க. ஆளுக்கு 500 கொடுக்குறாங்க. எப்பா உங்களுக்கு பிடிச்சமான பண்டத்தை வாங்கி சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. மாமா நாங்கள் என்ன சின்ன பிள்ளையா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நடையர்னு காசு தந்துருக்கேன்ப்பா, இதை வச்சுக்கோங்க. இந்த காசை நீங்கள் பத்திரமா வைங்க, உங்களுக்கு காசு நிறைய சேரும்பா. நான் ஒரு ராசியான ஆளுன்னு உங்கள் அத்தை சொல்லுவா. ஏன்னா அது மாதிரி நீங்கள் இதை வச்சுக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வாங்குறாங்க. உடனே தங்கமயிலோட அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. பேசும்போது என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ன உங்கள் வாய்ஸ்லேயே தெரியுது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இன்றைக்கி எங்கள் மாமாவோட பிறந்தநாள், அதான் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னது கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா, ஏன் நீ மட்டும் கொண்டாட முடியாதா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட எங்கேம்மா காசு இருக்குது, என் புருஷன்ட்டையும் காசு இல்லை, என்கிட்டையும் காசு இல்லை. அந்த ராஜுவும் மீனாவும் பார்த்த பார்வையில் நல்ல மாதிரி கொண்டாடி நல்ல பேர் எடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. எங்க பாரு செலவு பண்ணது பூராமே மீனா, அப்போ பேர் உனக்காக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், நாங்கள் 3 பேர் தான் பிறந்தநாள் கொண்டாடினோம், அதனால் எங்கள் மாமா 3 பேரையும் வாழ்த்தி தான் ஆளுக்கு 500 தந்தாங்க அப்படிங்கிறாங்க. அதோட முடிஞ்சு போச்சா, உனக்கும் ஒரு பங்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த வீட்டில் நீ சிறப்பாக நினைக்கணும்னா அங்கே என்னமே நடக்கலையே. நடக்கலைல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ராஜி மீனாவும் பணத்தில் உயர்ந்தவங்க, நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து உங்கள் மாமாவுக்கும் உங்கள் அத்தைக்கும் நீ பிடிச்ச மாதிரி நடக்கணும்னா அதுக்கு நீ ஏதாவது பண்ணணும்டி. அப்படியே ஆளோட 10ஓட 11 அத்தோட நீ ஒன்று இருந்த அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் உனக்கு மரியாதையே இருக்காதுடி. அதனால் எதையாவது ஒரு குட்டையை கிளப்பு அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாதும்மா, மாமா இப்போ சந்தோஷமாக இருக்காங்க, நான் ஏதாவது பேச போனால் சப்பா போயிருமா, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்லுறதும் கேளு, ஒழுங்கு மறுவாதியாக வந்து நான் சொல்லுறதை கேளு. அந்த ராஜி மீனாட்டையும் சேர்றதை விடு. அவங்க 2 பேரையும் உங்கள் அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் ஒழுங்காக பேசாத அளவுக்கு பண்ணு. நீ எல்லோரும் ஒன்றா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நினச்ச அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீ தான் கஷ்டப்படுவ அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிற, இப்போ பிறந்தநாள் கொண்டாடி எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீ பிரச்சனையை ஆரம்பிச்சு விடு அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ உன் புருஷன் சம்பளத்தை வந்து என் வீட்டுக்கார தான் வைக்கணும், நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும். உங்கள் பிறந்தநாளை நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் கொண்டாட நினச்சோமாம்மா, ஆனால் நீங்கள் வந்து அது கூட விட மாட்டேறீங்க. நீங்கள் பெரிய ஆள் தானே, எங்களுக்கும் செலவு இருக்கும்ல. எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் நான் பார்க்கறதுக்கு போனேன். அப்போது வந்து எங்கள்கிட்ட வந்து 5 காசு கிடையாது, நீங்கள் 200 தந்து விடுதீங்க. 200 வச்சு என்ன செய்ய முடியும். 200 1 கிலோ ஆப்பிள் பழமே 250 300 என்ன. இதில் வந்து ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டு ஆரஞ்சு பழம் வாங்க முடியுமா, ஸ்வீட்டு தான் வாங்க முடியுமா, எதுவும் வாங்க முடியும். வெறும் 200 தரீங்க. இப்படி இருக்குது. இதை வச்சு தான் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வெளியே சொன்ன அசிங்கம். என் புருஷன் சம்பளத்தில் நீங்கள் வச்சுக்கிறீங்க, எனக்கு வந்து என் புருஷன் சம்பளத்தை என் புருஷனே வச்சுக்கணும். நாங்கள் வர சொல்ல தனியாக பார்க்கணும். எங்களுக்குன்னு கொஞ்சம் சோர்ஸ் வேணும். என்ன, என் புருஷனும் காலத்துக்கு அங்கே இன்னொரு கடையில் போய் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. என் புருஷனும் தனியாக தொழில் பண்ணணும். அப்போ நீங்கள் குடும்பத்திலேருந்து பண்ணை சொத்துலேருந்து கொஞ்சம் கொடுங்க, பணத்தை கொடுங்க. என் புருஷன் தனியாக பிஸ்னஸ் பண்ணட்டும், எல்லாம் கேளு. அது இன்றைக்கே கேளு. இதை கேட்டால் தான் இன்றைக்கி ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ பேசினா மாமா கோவப்பட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அவர் கோவப்படுதாரு படலடி, ஆனால் உனக்குன்னு ஒரு நிலை அந்த வீட்டில் வரணும். சரி புரியுதா புரியலையா. உன் புருஷன் சம்பளம் வாண்ட வந்தால் தானே நீ ₹1 காசை கையில் வச்சுருப்ப. அப்படின்னா தானே உனக்கு தங்க நகைலேருந்து எல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை இப்படி கவரிங்கே போட்டு வாழ்ந்துருவியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது எப்படிம்மா முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொல்லுறது செய் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இருக்கும்போது எல்லார்ட்டையும் சந்தோஷமாக பாண்டியன் ஹாலில் உட்காந்து பேசிகிட்ருக்காரு. அப்போ இவங்க போகிறாங்க தங்கமயில். மாமா அப்படிங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. நாங்கள் தனி கொடுத்துன்னு போகிறோமாம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியன் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. ஏம்மா தனி கொடுத்துன்னு போகிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ தானம்மா என் பிறந்தநாள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடினீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இடத்துல எப்படி பேசுதியம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் சொல்கிறதும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்களுக்குன்னு தனியாக என்னம்மா இருக்குது நினச்சி பாருங்கள்.
என் வீட்டுக்காருக்கு சொந்தமாக தொழில் இல்லை, இன்னொரு இடத்துல வேலை பார்க்காரு. அப்படி வேலை பார்த்து வாங்குகிற கூலியை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு எந்த சோர்ஸும் கிடையாது. ஏன் எங்கள் அம்மாவை நான் பார்க்க போனேன், என் கையில் 5 காசு கிடையாது. நான் யார்கிட்ட என்னால் கேட்க முடியல. என் வீட்டுக்கார்ட்ட கேட்கும்போது எங்கள் அப்பாட்டையோ எங்கள் அம்மாட்டையோ வாங்கிட்டு போகணுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் உங்கள்கிட்டயோ அத்தைக்கிட்டேயோ என்னால் 5 காசு கேட்க முடியாது. எனக்கு அப்படி தன்மானத்தை இழந்து போக முடியல. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நீங்கள் பண்டம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வெறும் 200 தரீங்க. 200 1 கிலோ ஆப்பிள் பழமே 250 மேலே. அப்போ நான் எதை தான் வாங்க முடியும்னு சொல்லி நினச்சி பாருங்கள். இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே மீனா மட்டும்தான் செலவு பண்ணாங்க. என்கிட்ட 5 காசு இல்லை. எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. அதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு ரொம்பவே திணறினேன். இந்த நீங்கள் உங்களுக்கு சவாது வாங்குறதுக்கு 200 தான் நான் கையிலேருந்து கொடுத்துருக்கணும் தவிர்த்து, மற்றபடி என்கிட்ட 5 காசு கிடையாது. இப்படி நான் இருக்குன்னு என்னமா அவசியம் இருக்குது? 80 பவுன் நகையை போட்டு வந்திருக்கேன். நானும் 1 பவுன் 2 பவுன் போட்டு வரல, 80 பவுன் நகையை போட்டு வந்திருக்கேன். நானும் பெரிய பணக்காரி தான். என்ன எங்கள் அப்பாவுக்கும் பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் பையன் நல்லா உழைக்கிறாரு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கட்டி கொடுத்தீங்க. ஆனால் உங்கள் பையன் கையில் 5 காசு கிடையாது. நீங்கள் சம்பளத்தெல்லாம் வாங்கிக்கிட்டிங்கன்னா நாங்கள் எப்படி மாமா ரொட்டேஷன் பண்ண முடியும்? நினச்சி பாருங்கள். மீனா உழைக்கிறாங்க, மீனா உழைக்கிற காசு மீனாவே வச்சுக்கிறாங்க. செந்திலுக்கு சம்பளம் கிடையாது. ஏன் மீனா உழைக்கிற வச்சதே ஓட்ட முடியும். ஏன்னா 45,000 சம்பளம் எடுக்காங்க. ராஜிக்கு கதிர் வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போய் காசை கதிர்கிட்ட கொடுக்காங்க. அதனால் கதிருக்கு கொடுக்குற காசை அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கவோ எதுக்கோ பயன்படுத்த முடியும். ஆனால் என்கிட்ட 5 காசு இல்லை அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க. என்னம்மா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏம்மா உனக்கு சொல்கிறதுக்கு வேறு நேர காலம் கிடைக்கலையா? இல்லை என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்மா, நான் மாமாட்ட பக்குவமாக சொல்லியிருப்பேனே அப்படிங்கிறாங்க. அத்தைங்க பாருங்கள், மாமா நைட்டு தான் வருவாங்க. இன்றைக்கி தான் பிறந்தநாள்னா மாமா போகாமல் இருக்காங்கன்னா மாமாட்ட பேசி தான் நான் ஒன்றும் அப்படிங்கும்போது தினமும் சொல்கிறாங்க, தங்கமணி என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறேன். உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி பெட்ரோல் போட காசு இல்லாமல் எவ்வளோ நேரம் நின்றீங்க? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணீங்க. உங்கள் ஓனர் கூட சத்த மாட்டார்னு சொன்னீங்களே, உங்கள் கையில் காசு இருந்தால் நீங்கள் எதுக்கு உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அது உங்களுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிழைக்க தெரில, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் சொல்லித்தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா என் பையனை பிழைக்க தெரில வைக்க தெரிலலாம் சொல்லாத, ரொம்ப தங்கமான பையன் அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சரவண மாமாவுக்கு யாருமே பொண்ணு கொடுக்கல. எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா தான் விரும்பி கட்டி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது எங்களை கஷ்டப்பட விட்டுட்டு நீங்கள் பார்க்குறது நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த கூட்டு குடும்பத்துக்கு செட் ஆகாத பொண்ணை நாங்கள் தேர்ந்தெடுக்கலை, இதான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் நீ வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க சரவணன். ஏங்க உங்களுக்காக தான் பேசிகிட்ருக்கேன். உங்கள் சம்பளத்தை உங்கள் அப்பா உங்கள் கையில் தான் வச்சுக்கிட சொன்னார்னா நான் வச்சுருப்பேன். நம்ம வீட்டு தேவைக்கோ நம்ம எதிர்காலத்துக்கோ ஆகும். ஏன் நாளைக்கு நம்ம வருங்கால சந்ததிக்கு ஏதாவது செலவுக்கு ஆகும்ல அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த பாண்டியன் சொல்கிறாங்க, சரவணா அங்கே பாரு, அடுத்த மாதத்துலேருந்து சம்பளத்தை நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ மாமா இவ்வளோ நாள் தந்ததுக்கு என்ன கணக்கு அப்படிங்கிறாங்க. எத்தனை மாதம் சம்பளம் என் வீட்டுக்காரர் இருந்திருக்காரு அதெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. என்னடி பேசுகிற அப்படிங்கிறாங்க கோமதி. உடனே சரவணன் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசாத, உனக்கு வாய் கூசலை உனக்கு இப்படி பேசுகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, மீனா இந்த வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாளாக ஆகுது. இவ்வளோ நாள் அவங்க அக்கௌண்ட்டில் இந்த பணம் ஏறிக்கிட்டே இருந்திருக்காங்கன்னா செலவு எதுவும் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 5,000 செலவாகிருக்கும் அவங்க சொல்லுறது போல். ஏன்னா மீதி போனால் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது? ஒன்றுமே கிடையாது. திடீர்னு நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் என்னங்க செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. தங்கமேலுங்க பாருமா, இத்தனை பிள்ளையை பார்த்தவனுக்கு வளர்க்கறதுக்கு தெரிஞ்ச எனக்கு அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாதாம்மா அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குது அங்கிள். அந்த செந்தில் தம்பிக்கு 5 பைசா சம்பளம் இல்லாமல் கடையில் வேலைக்கு வாங்குறீங்க. இதேமாரி நாளைக்கு என் வீட்டுக்காரர் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வந்தார் அப்படின்னா கடையில் வச்சுருப்பீங்க, அவருக்கும் சம்பளம் கொடுக்க மாட்டீங்க. இங்கே செந்தில் தம்பிக்கு சம்பளம் இல்லைனாலும் மீனா கதையை ஓட்ட முடியும், எங்களுக்கு அப்படி இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏன் தங்கமேல் ஏன் இப்படிமா பேசிகிட்ருக்க? அவனுக்கு இப்போ என்ன ஆகிப்போச்சு, என்ன குறையாக இருக்கான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு ஒரு குறையும் கிடையாது, தங்கமேல் தான் லூசு மாதிரி பேசிக்கலாம், தங்கமேல் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா நெல், அவள் என்ன தான் மனசில் வச்சுருக்கான்னு தெரியட்டும். நானும் சரி இந்த பிள்ளை அமர்ந்த பிள்ளையாக இருக்க வைக்கணும்னு பார்த்தா நம்ம மனசுக்குள்ளே இவ்வளோ இருந்திருக்கம்மா. சரிம்மா, அடுத்த மாதத்துலேருந்து சரவணன் சம்பளத்தை நீங்களே வச்சுக்காங்க, நீங்களே வர சொல்ல பார்த்துக்கிடுங்க. அதுக்காக இந்த பாண்டியன் இருக்கும்போது தனி கொடுத்தனம் போகிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் 14 இதுமாவே என்ன மனசை கஷ்டப்படுத்தாதம்மா அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, மீனா அக்கா நல்லா தானக்கா இருந்தீங்க, திடீர்னு இப்படிலாம் ஆரம்பிக்கிங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ நல்லா இருக்க மீனா, நான் நல்லா இல்லை, என் மனசுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்குது, நான் சொல்லித்தானே ஆகணும், வேறு வழி கிடையாது. எங்கள் அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, இந்த கூட்டு குடும்பத்தில் போய் நீ வாக்கப்படுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடி நாளைக்கு ரொம்ப சங்கடம் வரும், எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நான் இவ்வளோ கூட்டு குடும்பமாக இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நினச்சி கூட பார்க்கல, என் வீட்டுக்காரர் உழைக்கிறதெல்லாம் கூட்டு குடும்பத்தில் வாங்கி மாமா செலவு பண்ணுவாங்க, நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருப்போம் அப்படின்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. இல்லைன்னா எதுக்கு எங்கள் வீட்டில் 80
பவுன் நகை போட்டு இவர் கட்டி கொடுக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு மறுபடியும் அந்த 80 பவுன் நகையே சொல்லுதாங்க. அந்த 80 பவுன் நகையும் கவரிங் நகைங்கிறது தங்கமயிலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும். ஆனாலும் அம்மா சொன்ன மாதிரி பில்டப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதில் இமேஜ் உயரும் அப்படின்னு நினைக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, ஏம்மா வாஸ்தவம் தான், இவ்வளோ நகை போட்டு வந்திருக்க, உன் கை கிழவுக்கு வேணும் தான், 4 இடத்துக்கு போகணும் தான், மாற்றிக்கிறது இல்லை. நாளைக்கு நீனே ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், எக்ஸாம் படிக்கணுன்னாலும் ஒரு கோச்சிங் சென்டர் சேரணுனாலும் மாமியார்ட்டையோ மாமான்ட்டையோ கேட்க முடியாது தான். சரவணா, இது வரைக்கும் நீ எவ்வளோ நாள் அங்கே வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி அப்பாட்ட சொல்லு, அப்பா பணத்தை தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்பா இதெல்லாம் எதுக்குப்பா அப்படிங்களடா, உன் பொண்டாட்டி கணக்காக கேட்கும்போது நானும் கணக்காக கொடுத்துடணும்ல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், இங்கே பாரு தங்கமயிலு, இனிமேல் வந்து சம்பளத்தை வேணால் அவங்கள கொண்டு தரேன், ஆனால் வீண் பிரச்சனைங்க பண்ணிகிட்ருக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் வீண் பிரச்சனை எதுவும் பண்ணலை, உங்கள் அப்பாட்ட இது ஒரு வாய்ப்பாக கேளுங்க, இவ்வளோ காலம் வேலை பார்த்து கொடுத்துருக்கீங்களா, உங்கள் பணம் வந்தால் உங்களுக்கு நல்லது தானே, ஏன் அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, அதே பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. ஏம்மா தங்கமயிலுங்க பாரு, பிஸ்னஸ்னால் ஒரே நாளில் வர்றதில்ல, அவனுக்காக தோணணும், அவனாக முழு முயற்சியாக பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். நான் இன்றைக்கி கடை வச்சு நடத்துகிறோன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக நான் வந்து ஒரு கூலிக்காரனாக ஒரு கடையில் வேலை பார்த்துருக்கேன். தெரியாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச தொழிலில் விட்டவனும் கட்டாமாங்க, அதனால் பொருளை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் மாமா, அடுத்த மாதத்துலேருந்து என் வீட்டுக்கார சம்பளம் எங்கள் வீட்டுக்கார வச்சுப்பார். இது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, பாதிக்கு பாதி நீங்கள் நம்ம பண்ணைக்கு எடுத்துக்கிடுங்க, மீதி பணத்தை அவர் அக்கௌண்ட்டில் போட்டுவிடுங்க மாமா, எங்கள் தேவைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ரூம் பார்த்து போயிடுறாங்க. அப்பா அவள் லூசு மாதிரி பேசிட்டு போகிறாப்பா, நீங்கள் எதுவும் நினைக்காதங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நான் தான் வந்து முட்டாள்தனமாக இருந்துட்டேன், பிள்ளைகள்லாம் கணிஞ்சவங்க முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க தனியாக வருமானம் வர்றது அளவுக்கு நான் பண்ணியிருக்கணும். நான் செந்தியில் வந்து சம்பளம் கொடுக்காமல் இருக்கணும்னா இந்த கடை எனக்கு அப்புறம் அவன் நடத்தட்டும். நீங்கள் நினைக்கலாம் பழனிக்கும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, பழனிக்கு நான் வேறு கடை வச்சு கொடுத்து அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும், அந்த கடமை எனக்கு இருக்குது சரியா, அதனால தான். மற்றபடி இவங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்க என்ன அப்பாவுக்கு என்றைக்குமே கிடையாதுடா. டே சரவணா, நீ நல்லா இருக்கணும், வீட்டம்மா நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்டா நான் வந்து எப்போவும் நினச்சிட்ருப்பேன் அப்படிங்க. எனக்கு தெரியுதுப்பா, ஆனால் தங்கமயில் ஏன் இப்படி பேசுனேன், எதுக்கு பேசுனேன்னு தெரில. காலையில் உங்கள் பிறந்தநாள் கொண்டாடும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாப்பா, என் அம்மாட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் எப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. ஓ, அம்மா தான் இல்லாத புள்ளாதுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க தங்கமயில் எதுவும் பேசணும் நினைக்காதங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, அவன் ஒன்றும் நினைக்கல, ஆனால் அந்த பிள்ளைக்குள்ளே இவ்வளோ மனசுக்குள்ளே இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரிய முடிஞ்சிச்சு. சரி ரைட்டு விடு, இப்படிலாம் இருக்க தான் செய்யுது. சரி அவங்க சம்பளத்தை அவங்க வச்சு ஒரு வசூல் பண்ணட்டும். நீ வந்து சாப்பாடு வந்து தனியாக பொங்கிக்கிற ஆளா இல்லைனா வந்துட்டு இங்கேயே சாப்பிடுதலான்னு அதை கேட்டுக்க, ஏன்னா அதில் ஒரு குறை வரக்கூடாது. மீனா நீங்கள் எப்படிப்பா அப்படிங்கிறாங்க. மாமா நாங்கள் கூட்டு குடும்பமாகவே இருக்கோம் அப்படிங்க. ராஜி அப்படிங்கப்பா, நாங்களும் கூட்டு குடும்பமாக தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, ஏன்னு கேட்டால் மனசில் வச்சுக்கிட்டு இருக்காதியே, இப்போ தங்கமயில் டபார்னு சொல்லிவிட்டு, ஏன்னா தங்கமயிலை தலையில் தூக்கி வச்சு ஆடினேன், அப்படி ஒரு மர்மம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிள்ளை மனசுக்குள்ளே இவ்வளோ வச்சுருந்துருக்கு, முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம். கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேயே ஏன்டா இப்படி சொல்லியிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து எதையுமே சொல்லியிருக்க போகிறதில்ல. என்ன செய்கிறது, சரிப்பா, ஏதோ இந்த வீட்டுக்கு பிடிச்ச சனியும் போச்சு இந்த மாதிரி நினச்சிக்கலாம், விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தமாக நடந்து போகிறாரு. அப்போ குமரேசன் வராரு. என்னப்பா பிறந்தநாள் நீ கடை கிடையாது வைக்கிறான்னு இப்போ எங்க கிளம்பி போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் மனசுக்கு சரியில்லை அப்படிங்க. ஏப்பா காலையில் அவ்வளோ சந்தோஷமாக பிறந்தநாளை கொண்டாடுறீங்க, கோயிலெல்லாம் அன்னதானம் கொடுத்துருக்க, ஊரே பேச்சா ஒரே பேச்சாக இருக்குது, இப்போ நீ மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா தங்கமயிலுக்குள்ளே வந்து தனி கொடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லி விடுச்சு, டவார்னு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என் பிள்ளைகளுக்கு எத்தனை வயசானாலும் என் காலத்துக்கு ஒன்றா தான் இருப்பாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒரு புறம் அப்படி தான் பீத்திக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். இந்த பிள்ளை எப்படி பொசுக்குன்னு சொன்னோன்னா ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வீட்டில் வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்க. ஒரு பிரச்சனை இல்லை, சரவணன் சம்பளத்தை எப்போவுமே வேலைக்கு போய்ட்டு கொண்டு என்கிட்ட கொடுத்துருவான், அதை வந்து அவன்கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பிள்ளை என்னெல்லாமோ பேசிப்பிடுச்சு, அதுக்கு தண்ணி கொடுத்துன்னு போனால் அது இதுன்னு சொல்லிடுச்சு. நானும் கோமதியும் அந்த சம்பளத்தை நீனே வச்சுக்கப்பா, நீனே செலவு பண்ணிக்க, ஆனால் குடும்பத்தை பிரிக்க நினைக்காதப்பான்னு சொல்லி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த பிள்ளை புத்தி பிடிச்சிச்சு, நல்ல பிள்ளையாக இருந்துச்சு, நம்மளுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு கடையில் கொண்டு தரும், வைக்கும், வியாபாரத்தை பார்க்கும், வீட்டு வேலையெல்லாம் அப்படி செய்யும், நல்ல இதாக இருக்கும், அவங்க அப்பா அம்மாவும் நல்ல ஆட்கள், இந்த பிள்ளை என்ன இப்படி செய்யுது சே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, அவங்க அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு பாண்டியா, அந்த பிள்ளை இந்த கூட்டு குடும்பத்தை சிதைச்சிடாம அப்படிங்க. எல்லாம்மா வேண்டாம், நம்ம வீட்டு கதையை வெளியே தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு குமரேசன் நினைக்கிறேன் இது சரி வராது, பாண்டி எவ்வளோ தங்கமான ஆட்கள், அவங்களும் நல்ல வசதியான ஆட்கள், 4 பேர்கிட்ட பண்புள்ள ஆட்கள், அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, இன்றைக்கி லீவு தானே, நம்ம போய் சைக்கிளில் போய்
வீட்டில் போய் ஒரு வார்த்தை பேசிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. சரி பாண்டியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நேராக வீட்டில் போய் அவர் குமரேசன் சாப்பிட்டு இன்றைக்கி நான் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வருவேன் அப்படின்ட்டு நேராக சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே தங்கமேல் வீட்டுக்கு. அங்கே தங்கமேல் வீட்டுக்கு முன்னாடி 2 கடங்காரங்க வந்து சண்டை போட்டு கிடக்காங்க. வெளியே வாயா அப்படிங்கிறாங்க. பாக்கியம் வெளியே வாமா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன உங்கள் வீட்டு முன்னாடி சவுண்டு விட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கடவங்க திருப்பி தர தெரியாதா? ஊர் பூரா கடை வாங்கியிருக்கீங்க, தரல அப்படின்னோடனே வெளியூர்லேருந்து எங்கிட்ட வாங்கியிருக்கீங்களா? இந்த உள்ளூர்லேயே ஒரு 50 பேருக்கு மேலே நீங்கள் கடை வாங்கிட்டு கொடுக்கலையா? அவங்க எல்லாருமே என்கிட்ட குறை சொல்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை எங்கள் பணம் வந்தாகணும். எங்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து பணத்தை எப்படி வாங்கணும்னு தெரியும். இது சொந்த வீடு தானே, நாங்கள் வாங்கி எடுக்க போகிறோம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியம் கதவை திறந்துட்டு வராங்க. இது சொந்த வீடா அப்படின்னு நினச்சிட்ருக்க. இதே வீடு பேரில் 1000 பேரில் 1000 பேர்கிட்ட கடை வாங்கியாச்சு. நீ 1001 இடத்த கழிவுண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா உன் புருஷன் வேலைக்கு போக மாட்டான், உன் புருஷன் ஒரு சூதாடி, நீ 2 பொட்டை பிள்ளைய வச்சுருக்க, நீ கரெக்டாக இருப்ப தானே தந்தேன், நீ ஏமாற்றிட்டுருக்க, ஊரில் எல்லாரையும் ஏமாற்றி என்ன ஏமாத்திரான்னு பார்க்கியோ, அது நடக்கவே நடக்காதுமா அப்படியே போகிறையா மூதுடி பிஞ்சிடும் அப்படின்னு பேசுகிறாங்க பாக்கியம். இதை பார்த்த குமரேஷன் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இவங்க விட்டு பெருசாக பேசி பொண்ணுட்டு தான் பாண்டியன் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பெரிய பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இவங்க விசாரிக்கல, இவங்க ஒன்றும் இல்லாத மாதிரியும் கடன் வாங்கின மாதிரியும்லாம் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் நிற்காரு. அந்தால ஒரு கடங்கார் வராரு. சார் என்னாச்சு, அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் வசதியான ஆளுங்க தானே, அவங்களும் அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற. வசதியாக ஒன்றுமே கிடையாது சார், அவங்க வந்து 1ஆம் நம்பர் டுபாக்கூர் ஆட்கள் ஊர் பூரா கடன் வாங்கியிருக்காங்க. இந்த விவரம் தெரியாமல் நான் கடனை கொடுத்துக்கிட்டேன். 2 பொட்டை பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துருந்துச்சு. அப்போ சரி ரைட்டு, கல்யாணம் முடிக்க ஸ்டேஜில் இருக்க 2 பொட்டை பிள்ளைகள் கூப்பிட்டு வந்து கடன் கேட்க அப்படிங்கும்போது சரி ரைட்டு கொடுப்போம் தந்துடுவாங்கன்னு உங்களுக்கு கொடுத்தேன். விசாரித்த பிறகு தான் தெரியுது இவங்க 1ஆம் நம்பர் டுபாக்கூர் டீம், இவங்க தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை கிளப்பினாலும் இது பண்ணிக்கலாம்னு பார்க்கோம். அவங்க எங்கேயோ ஒரு வீட்டில் பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்களாம். அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டே ஆட்டோமேட்டிக்காக மானப்பட்டு தந்துடுவான்னு நினைக்கிறேன். ஆனால் வழியும் இல்லை, இருக்குது ஒரே இந்த வீடு தான் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வீடு தானா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஆள் வராரு. வீடு அவங்க சொந்த வீடு கிடையாது, இந்த வீடை வந்து அவங்க சொந்தக்காரங்க வீடு. அவங்க வந்து வீடே இல்லைன்னு இருக்கே, அதில் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு விட்டாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வீடு எனக்குன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையாளுக்கு அந்த பாக்கியம் எனக்கு தான் வீடு, என் வீடுன்னுட்டு இருக்காங்க. ஆனால் டாக்குமெண்ட்டாக ஏதோ இவங்க பேரில் இல்லை. இந்த வீட்டை அனுபவிச்சிக்கலாம். வீட்டு ஓனர், ஒரிஜினல் ஓனர் ஃபாரினில் இருக்காங்க. அவங்க வயசான அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க. அவங்கள பற்றி விட்டுவிட்டு இவங்க இருக்காங்க. அவங்க ஏதோ வீட்டுக்கு இல்லாமல் அவங்க ஏதோ ஆசிரமத்தில் அங்கேயும் அலைஞ்சிட்டு கிடக்கு பாவம். இவங்க வந்து அந்த வீட்டை கூட கொடுக்க மாட்றாங்க, சொந்த வீடு கூட கிடையாது, பூரா ஃப்ராடு. இந்த ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்துருக்காங்க, பூரா கவர்னி நகையை போட்டு அள்ளி போட்டு அனுப்பி விட்ருக்காங்க. அங்கே தங்கம்னு நினைக்காங்களா, என்ன நினைக்காங்களா, இல்லைன்னா அவங்களையும் ஏமாத்துக்காராங்களா, என்ன வரணும் ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட குமரேசனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்ன இவங்க ஷாக்காக இருக்குது, இவங்க குடும்பத்தில் வந்து அந்த பிள்ளைக்கு தங்கமேல் பிள்ளைக்கு புத்தி சொல்லுங்கள் வைங்கன்னு வரலான்னு பார்த்தா இங்கே என்னன்னா இந்த குடும்பமே டுபாக்கூர் குடும்பங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாரு குமரேசன் கை காலெலாம் ஆடிடுது. சைக்கிள் எடுத்துகிட்டே வீட்டுக்கு வராங்க. குமரேசன் கேட்குறாங்க உங்கள் வீட்டில் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ரொம்பவே காய்ச்சி அடிச்சோன்னா பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே பாண்டியன் வராங்க. என்ன மாமா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப காய்ச்சி அடிக்க அப்படிங்கிறாங்க. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட ஊசியை போடுறாங்க. நீ எதையும் பார்த்து பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்காங்க. கரெக்டாக டாக்டர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஊசி போட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. இந்த சூழ்நிலை அவன் என்னாச்சு உடம்புக்கு சரியில்லைன்னா 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்து கடைக்கு வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை பாண்டியனை சொல்லிடுறோமா இப்படி ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இல்லை இப்படி சொல்ல வேண்டாம், நாங்கள் தங்கமயில் பிள்ளைகிட்ட ஏம்மா இப்படி ஏமாற்றி இந்த வீட்டுக்கு வந்த, வீட்டுக்கு இப்படி ஏமாற்றியும் வந்துட்டு இந்த வீட்டையும் பிரிக்கணும்னு நினைக்காமா, நம்ம ஒரு வார்த்தை கேட்டுருவோம் அப்படின்னு வைராக்கியமாக நினைக்காரு. இந்த சூழ்நிலையில் அவருக்கு 2-3 நாளாக காய்ச்சல் இருக்குது. அவருக்கு வெளியே போக முடியல. இங்கே பாண்டியன் வழக்கம் போல் கடையை வைக்காரு எல்லாம் நடக்கு. இந்த சூழ்நிலையில் பழனிட்டு சொல்லுதார், குமரேச மாமா இல்லாமல் கடை மாதிரி தெரில, நான் குமரேச மாமா ஒரு 8 பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறேன். மாமா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. வரமாட்டேன், நானும் எந்திரிச்சு கடைக்கு வந்துடலாம் நான் பார்க்கேன், காய்ச்சல் விட மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. மாமா நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஆனால் நீங்கள் இல்லாமல் சரி வரல, அதான் டீ அங்கேயே கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்போ நான் தான் வீட்டில் டீ போட்டுறேன் அப்படிங்கிறாங்க. குமரேசன் ஒய்ஃப் சொல்கிறாங்க பாண்டியன்கிட்ட. இல்லை தான் இருக்கட்டும், எல்லாருக்கும் சேர்த்த வேண்டியது இருக்கேன், இதில் வடையும் இருக்குது சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு மாமா அங்கே எப்பவும் உங்கள்கிட்ட டீ குடிச்சிட்டு பழக்கம் பேசிட்டு போமா, அங்கே நீங்கள் இல்லைன்னா கம்பெனி சரியில்லை, அவனும் 2 பேரும் என்கிட்ட சரியாக பேச மாட்டானு அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. என்னப்பா வியாபாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. வியாபாரம் நல்லா இருக்குமாமா அப்படிங்கிறாங்க. சரி வீட்டில் எல்லா பிரச்சனையும் மாறிட்டா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை சம்பளத்தை கேட்குறதா அப்படி கேட்டிருக்கு, சம்பளத்தான் வச்சுட்டு போகிறான். ஏன்னா நான் முன்னாடியே செஞ்சுருக்கணும்,
நான் சரி அந்த பையன் அக்கௌண்ட்டில் தான் நம்ம போட்டு வைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒன்றும் நினைக்கல. ஆனால் அந்த புள்ள அந்த சம்பளத்தை வாங்கி பண்ணையில் போட்டுதாங்களே, நம்மளுக்கு தரமாட்டுக்காங்களே, நம்ம ஆத்திரவசத்துக்கு என்ன செய்வோம், நம்ம எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லி பேசியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சரி நம்ம மருமக தானே பேசினேன், நான் அப்படி மறந்துட்டேன். ஆனால் வீட்டில் எல்லோரும் நான் வருத்தப்படுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சாரி எல்லாருமே சாரி கேட்காங்க. அந்த தங்கமயில் பிள்ளையும் மகனாகவும் மனசு கஷ்டம் விடுற மாதிரி பேசினா, மன்னிச்சுக்கோங்கம்மா, என் மனசு உள்ளதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சொல்லணும்னு தோணுச்சு, ரொம்ப நாளாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுது. சரி விடுங்க, எல்லாம் நடக்குது தான். ஆனால் என்ன அந்த பிள்ளை அந்த வார்த்தை சொன்னால் தான் ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அந்த குடும்பத்தை விட்டுட்டு நான் தனி குடுத்தனம் போகிறங்கும்போது ரொம்ப கஷ்டமாகி போச்சு. என் மச்சினே அவன் அடுத்த வீட்டில் உள்ள பையன் தான் நம்ம வீட்டுக்குள்ள மாதிரி வளர்ந்துட்டான். அப்படி வளரும்போது அவனே இந்த வீட்டை விட்டு அனுப்புறது எனக்கு மனம் கிடையாது. நம்ம வீடு தான் அவனுக்கு வீடு அப்படின்னு நினைக்கிறேன். நானே அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சு மாடியில் ரூம் கட்டி கொடுக்குன்னு நினைக்கிறேன். என் பெத்த பிள்ளையும் மறுமொழியும் நான் அனுப்ப முடியுமாம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் நினைக்காங்க, அது ஒன்றா நம்ம டுபாக்கூர் குடும்பம் பாண்டியா, உன்னை ஏமாற்றி உன் குடும்பத்தை ஏமாற்றி அந்த சமண பேரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் என்னமெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்களா தெரில, நீ வந்து இப்படி இருக்கியப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் குமரேசனுக்கு ஒரு யோசனை வருது. இந்த பிள்ளையை பற்றி முழுமையாக நம்ம விசாரிக்கணும், எப்படி விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. உடனே சரி பாண்டியா, நீங்கள் யாராயிட்டு பார்த்து போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. இங்கே காய்ச்சல் கடுமையாக இருக்குது. அப்போ வீட்டில் சொல்கிறாரு குமரேசன், நான் சர்க்கார் ஆஸ்பத்திரி வரை போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. நானும் வரேங்க அப்படிங்க. இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து நேராக தங்கமயில் ஊருக்கே போயிடுறாங்க. ஊரில் போய் இருந்துட்டு இந்த குடும்பம் எப்படி ஏதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள்கிட்ட விசாரிக்காங்க. விசாரிக்கும் போது அவங்க வரலாறே சொல்லுதாங்க. இவருக்கு வந்து பூர்வீகம் இந்த ஊர் கிடையாது, அவங்களுக்கு வந்து திருவண்ணாமலை, அவங்க அங்கேருந்து வந்தவங்க, சரிங்களா, வந்தவங்க. அந்த பாக்கியத்துக்கு ஒரு இந்த ஒரு இவங்க வந்து இவங்க வரும்போதே இவர் சூதாடி தான். அந்த அக்கா பாக்கியத்துக்கு வந்து 5 வயசு கூட பாக்கியத்து புருஷனோட, அதனாலும் கட்டிக்கிட்டாங்க. இந்த பிள்ளைகளும் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. அந்த மூத்த பிள்ளைக்கு ஏற்கனவே 2-3 இடம் 4 பேசி வச்சு எல்லாம் நின்று போச்சு. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை கட்டி விடுவாங்க அலைஞ்சாங்க. சொந்த பந்தத்தை பூரா கடன். அதனால் அந்த பிள்ளைய யாரும் கட்ட முன் வரலை. அப்போ தான் ஏதோ ஒன்று இந்த கல்யாணம் மலையா அதில் ஏதோ பொண்ணை வச்சு எனக்கு சொல்லுதாங்க. அது எந்தளவு உண்மைன்னு தெரில. அதை வச்சு தான் ஒரு கல்யாணத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளை ஒரு 12 நம்ம படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் போப்பா அப்படிங்கிறார் உள்ளுக்காரனால. அந்த பாக்கியம்மாவை மூத்தவன் என்ன படிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பிள்ளை நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் 12 வரைக்கும் படிச்சிச்சு, அதுக்கு ஒரு படிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அவன் எம்ஏ இங்கிலீஷ்னு சொல்லுதாங்களே அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுதார், குமரேஷ் சொல்லுதார். அந்த பிள்ளை எம்ஏ இங்கிலீஷ் படிக்க வாய்ப்பே இல்லை, அந்த பிள்ளை வந்து ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. அப்போ நகை நட்டுலாம் அப்படிங்க அதான் சொல்லுதுண்ணே ஐயா, அவங்களுக்கு தான் வழி கிடையாது, அப்புறம் அவங்க நகை நட்டு எங்கே போட. அந்த பிள்ளை வீட்டு கல்யாணத்துக்கு ஊர்லேருந்து ஒருத்தனும் போயிருக்க மாட்டான், ஏன்னா ஒருத்தருக்கும் பிடிக்காது. அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறதும் வைக்கிறதும் கடன் வாங்கின கடனை கொடுக்காமல் இருக்கிறதும் வீட்டுக்கு போனால் அவங்ககிட்ட சண்டை போடுறதும் இந்த மாதிரி ஏட்டி பூட்டி பண்ணுவாங்க. அப்போ யார் தான் பேசுவா? அவங்க சொந்த பந்தமே யாரும் இவங்கள்ட்ட டச் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தூர போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது யாரும் பேச மாட்டாங்க. இதான் அவங்க நடப்பு. அந்த பிள்ளைக்குமே வந்து அந்த பையனோட வயசு கூட இருக்கணும். அந்த பையன் ஒரு 30 வயசு இருக்குமா அந்த பையலுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் 29 வயசு ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு 35 வயசு தாண்டி இருக்கணும். என் பொண்ணு ஒரு பொண்ணு உண்டு, அந்த பொண்ணு கூட ஒன்றா படிச்சிருக்கு அந்த பிள்ளை. என் பொண்ணுக்கு வயசு 35 வயசு முடிஞ்சு 36 பிறகு. அப்போ அவனுக்கு 5 வயசு மூப்பாக தானே இருக்கணும் அந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஆஹா, வயசு மூத்திருக்கு அந்த பிள்ளை, ஒழுங்காக படிக்கலை, நகை நட்டு உண்மை கிடையாது, என் அப்பா வேலை பார்க்காங்க, பிஸ்னஸ் பண்ணுதாங்க, சொத்து பத்து நிறைய, எல்லாமே பொய்யா, சொந்த வீடு கூட கிடையாதா அப்படின்னு சொல்லி குமரேசனுக்கு ரொம்ப இதாகிடுது. அப்போ இனிமேல் நம்ம தாமதிக்கக்கூடாது, பாண்டியன்ட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க. பாண்டியன் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். உடனே என்ன பாண்டியா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாமா, உடம்புக்கு என்னாச்சு, சைக்கிள் வந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் மாமா உன்ட்ட பொண்ணு பேசணும் பாண்டியா அப்படிங்கிறாங்க. மாமா நானும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், வாங்க டீ கடைக்கு போகணும்னு சொல்லி டீ கடைக்கு போகிறாங்க. என்னப்பா சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. மாமா கேட்க சாப்பிடுங்க, கொஞ்சம் ஸ்வீட்டும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு மாமா இந்த தங்கமயில் வந்து மாசமாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட குமரேசனுக்கு பயங்கர ஷாக்கு. ஆகா, நம்ம அந்த பிள்ளை வந்து டுபாக்கூர், அந்த பிள்ளை பண்ணது எல்லாமே போய், அவங்க குடும்பம் பண்ணது எல்லாமே ஃப்ராடுத்தனம், இப்படி பண்ணி உங்கள் குடும்பத்துக்கு உள்ளே வந்துருச்சுப்பா, நீங்கள் ரொம்ப நல்லவங்களப்பா, உங்கள் வாழ்க்கையை வம்பாக்கிட்டாங்கப்பான்னு சொல்லலான்னு பார்த்தா பாண்டிய வேறு எப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் குமரேசன் திருன்னு முடிக்காங்க. ரொம்ப சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம்பா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நாளிலேருந்து வேலைக்கு வரலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. மாமா உடம்பு உங்களுக்கு சரியா இல்லை, உங்களுக்கு தினம் சம்பளம் கணக்கு பண்ணி வீட்டுக்கு வந்துடும், நீங்கள் கடைக்கு வரணும்னு நினைக்க வேண்டாம், நீங்கள் எனக்கு சொந்த மாமன் மாதிரி, சரிதானா, நீங்கள் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு கடைக்கெலாம் வர தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன்,
நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா, என்ன 1000 செலவுக்கு வச்சுக்கோங்க, போய்ட்டு வாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. நம்ம பாண்டியன்கிட்ட எல்லாமே சொல்லலான்னு பார்த்தா, பாண்டியன் வேறு இப்போ அந்த பிள்ளை மாசமாக இருக்குது வைக்கி அப்படி இப்படின்னு சொல்லுதானே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுதாங்க. இங்கே தங்கமயில் மாதமே ஆகலை, நம்ம மேலே வந்து நம்ம வருத்தத்தை எல்லாத்தையுமே மாற்றணும், இந்த வீட்டில் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மாதமான மாதிரி நடித்தா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாத பாண்டியன் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சாக்லேட் கடைக்கு வர சின்ன பிள்ளைகள்லாம் ஃப்ரீயாக சாக்லேட் கொடுக்க வைக்க, கோயிலில் பூஜைக்கு ஏற்பாடு பண்ண, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் சரவணன்ட்ட சொல்கிறாங்க, சரவணா இன்னமும் வந்து நீ வந்து வேலைக்கு போக வேண்டாம், நீ தனியாக பிஸ்னஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. எதுக்கு போ அப்படிங்கிறாங்க. இல்லை, உன் பொண்டாட்டிக்கு நீ தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது, மாசமாக இருக்க பிள்ளை வந்து தான் புருஷன் வந்து சூப்பராக ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தால் சந்தோஷமாக இருப்பாள், வயிற்றில் வர குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதனால் வந்து நீ வந்து என்ன செய்ய, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணு, உங்கள் ஓனர்கிட்ட பேசிடுறேன், நீ வந்து நாளிலேருந்து வேலையை விட்டுரு அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், உண்மையை தான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணனே தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. யோசனை பண்ணி சொல்லு, நான் பணம் தரேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கதிர் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. உடனே என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் ஓனர் வந்து பிஸ்னஸை கொடுத்து எங்கேயாவது போகலாங்கிறாரு, என்ன செய்யனே தெரில அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், அந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தானே அப்படிங்கிறாங்க. செம்ம வருமானம் வரும்னே அப்படிங்கிறாங்க. அப்போ அதை இடமா வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு காசு இருக்கானே அப்படிங்கிறாங்க. அப்பா தான் சொன்னார், ஏதாவது பிஸ்னஸுக்கு பண்ணணுன்னா சொல்லு, நான் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியாண்ணே, சரி ரைட், அப்பாட்ட பேசு அப்படிங்கிறாங்க. அப்பா நான் வந்து கதிர் வேலைக்கு போகிறாங்களாப்பா, அந்த பிஸ்னஸ் வாங்கி நடத்தலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த பிஸ்னஸ்கார் தருவாரா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அவரே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கதிர் தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், எவ்வளோ வரும் எது வரும்னு பேசிட்டு வா, நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. போய் பேசுகிறாங்க. பேசணுன்னா ஒரு 15 லட்ச ரூபா கேட்குறாரு. உடனே அப்பா 15 ரூபா கேட்குறாரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, 15 லட்ச ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 15 லட்ச ரூபா கொடுத்து சரவணன் பேரில் தொழில் ஆயிடுது. இதை பார்த்து தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம வந்து குழந்தை வயிற்றில் இருக்க மாதிரி நடிச்சிட்ருக்கோம், சூப்பராக வேலை நடந்துகிட்ருக்கு, நடக்கட்டும் அப்படி இப்படின்ட்டு தங்கமயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை உண்மையாக நம்ம என்ன செய்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரவணனை அதுக்கெல்லாம் லாய்க் பண்ணி பார்க்காங்க. சரவணன் தங்கமயில் வந்து வயிற்றில் வளருது அப்படிங்கும்போது நம்ம பக்கத்தில் போனால் அது அழிஞ்சிடக்கூடாது வச்சுருக்கூடாது, அவங்க விலகியே நிற்காரு. ஆகா, நாளாக தெரிஞ்சு போமே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே தங்கமயில் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. அம்மா, நீ சொன்ன மாதிரி நான் பண்ணேன், ஆனால் அது தெரிஞ்சுட்டு நான் என்னம்மா செய்ய அப்படிங்கிறாங்க. ஏண்டி, நீ தாண்டி அதுக்குள்ளே முயற்சிகளை எடுக்கணும், அப்படி எடுத்தால் தாண்டி வழி தெரியாமல் இருக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. என்னம்மா செய்யுது, அவர் பக்கத்தில் போனாலே விலகி போகிறாரு அப்படிங்கிறாங்க. டாக்டர் தான் சொன்னாருன்னு சொன்னாலாம் 3 மாதம் பக்கத்தில் போகக்கூடாது, வைக்கக்கூடாது, அது பண்ணால் தான் அது வளர்ச்சி அடையும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா அவர் இப்போ இது பண்ணாமல் இருப்பார், நீ தாண்டி அவரை வந்து அத்துமீறுற அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் ஏதாவது பண்ணுறேன் இதில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இப்படியாக இந்த சூழ்நிலையில் அண்ணன் தான் பிஸ்னஸ் வாங்க போகிறேன்னு சொல்லி சந்தோஷமாக அங்கே டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க, உணவு டெலிவரி பண்ணிகிட்ருக்காரு கதிர். அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு அழைப்பு வருது, இந்த மாதிரி உணவை கொண்டு கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு, இது ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்ட்டு, இது வேண்டாம் இதை வேண்டாம்னு சொல்லிட்டு இது பண்ணிடலாமான்னு நினைக்கும் போது அவங்க ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க, நாங்கள் புக் பண்ண இடம் வேறு, ஆனால் நீங்கள் கேட்கறதோட டபுளாக கமிஷன் தருவோம் அப்படிங்கிறாங்க. சார், காட்டுக்குள்ளே வர சொல்கிறீங்க, எப்படி வர முடியும் அப்படிங்கிறாரு கதிர். இல்லை, காட்டுக்குள்ளே தான் இருக்கேன் வாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே சாப்பாடை கொண்டு போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, அது கண்ணன்னு இன்னொரு அவர் ஃப்ரெண்டும். நீ இங்கே தான் இருக்கியா அப்படிங்க, இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்காங்க. உடனே கதிர் விரட்டி போகிறாரு. அதனால் ஒரு மண்ணள்ளி கண்ணில் போட்டு விட்டுறாரு. கண்ணில் முழிக்க முடியாமல் திணட்டு கிடக்காரு. எங்கே போனானே தெரிலேன்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அந்த சாப்பாடு வயிறு பசி தாங்காமல் இவன் கதிர் முழிச்சிட்டு இருக்கும்போது நைஸாக சாப்பாடு எடுக்க வராரு. மறுபடியும் பிடிச்சிக்கிறாரு கதிர். தப்பிக்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளுக்காரு. வெளுத்தோன்னே விடு 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 அப்படிங்கிறாங்க. விடவா, முதல்ல அந்த நகை எங்கடா அப்படிங்கிறாங்க. நகையெல்லாம் காலியாகிட்டு செலவாயிட்டு அப்படி இப்படின்னு. நீ பக்கா திருட்டு பையன் அப்படி விசாரிக்கும் போது தெரியுது, ஒழுங்கு மாதிரி நகை வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. அவர் ஃப்ரெண்டு விட்றா அப்படிங்கிறாங்க. அவர்கிட்டையும் கட்டுமல்ல ஆகுது. 2 பேரையும் வெளுத்து உரிச்சு உப்பை தடவுனோடனே 2 பேரையும் நான் விட மாட்டேன், எனக்கு இப்போ நகை வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. விடு நான் சொல்லிடுறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே நகையை பதிச்சு வச்சுருக்காங்க. இந்த பேக்கில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பேக் எடுக்கிறாங்க. பேக் எடுத்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா வெளில வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. வெளில வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. இவனு என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ராஜி நகையை நான் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சுட்டேன்னு தானே சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நீ எங்கிட்ட எடுத்துகிட்டு போனால், அது எடுத்துகிட்டு போனால் அந்த கண்ணன் தானே அப்படிங்கிறாங்க. அந்த நகையை நான் மீட்டு வந்துட்டேம்மா, அந்த நகையை வந்து இப்போ அவங்களுக்கு தூக்கி எறியணும், நீ வாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் சக்திவேல், வெளியே வாடா அப்படின்னு கத்துறாங்க கோமதி. உடனே அவங்க வெளியே வராமல் இருக்காங்க. என்ன ஏர் சவுண்டு கேட்கு, ரொம்ப பேர் ஏர் கூப்பிடுதா அப்படின்னு முடிச்சுட்டு இருக்காரு சக்திவேல். டேய் வெளியே வாடா அப்படிங்கிறாரு கதிர். உடனே
டேய் உங்களுக்கு என்னடா செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சக்திவேல் ரொம்ப கோபமாக வராரு. திருட்டு போயிடலாம் எங்கள் வீட்டில் நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டு என் பேரை சொல்லி கூப்பிட்றியா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா பேரை எப்புட்றா நீ பேரை சொல்லி கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடக்க ஒரு கம்பை தூக்கிட்டு ஓடி வர்றாரு. உடனே கதிர் சொல்கிறாரு நானும் கம்பை தூக்கி ஓட்டுறாரு 5 நிமிஷம் ஆகாது இதை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாங்க. அந்த பேக் அப்படி திறந்து நகை பூரா சிந்தி விழுதுன்னு பார்த்தோன்னே அவர் சக்திவேல் திணறி போய் நிற்காரு. என்ன திணறுத இதான் அவன் மோவா உங்கள் அண்ணன் மோவா தூக்கிட்டு வந்து நகை போல தான் நகையை நாய்க்கு இது மாதிரி கப்பிட்டு வீட்டில் கொண்டு வைங்க. இதை வச்சுக்கிட்டு இந்த பாண்டியம்மாவன் நகை எடுத்துகிட்டு போயிட்டான் கிளவி எடுத்துகிட்டு போயிட்டான்னு என்னத்தையாவது பேசுனீங்க வச்சேங்க அப்படின்னா நடக்குதே வேறு. இது வரைக்கும் பொறுத்துட்டே இருந்தேன். உங்கள் வீட்டு நகை வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் வச்சுட்டேன்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி சொல்லுதேன் என்றைக்குன்னு சொல்லுதேன் உங்கள் வீட்டு நகையை நான் எடுக்கிற அளவுக்கு சீப்பான ஆள் கிடையாது இந்த பாண்டியம்மாவன். சரிதானா உங்கள் வீட்டு நகை ஏதோ ஒரு சூழ்நிலையில் என் பொண்டாட்டி வரையில் வந்துருச்சு அவ்வளோதான். அது காணாமல் போயிடுச்சு அதை மீட்டு கொண்டு கொடுத்துருக்கேன். இவ்வளோதான் இதில் நடந்துச்சு. இனிமேல் பார்த்து பாண்டியன் மகன் வந்து நகை எடுத்துகிட்டு போயிட்டான் வச்சுட்டான் ஆணையாக்கும் பூனையாக்கும் இந்த சோழி இருக்கக்கூடாது. அதில் உள்ள பணம் நகையெல்லாம் இதில் இருக்குது சரியா அதை செக் பண்ணிக்கோங்க. ஒன்று குறைய இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அதை நான் சம்மத்தி பண்ணி தரேன். ஏன்னா அந்த நகை நான் எடுக்கலை ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இதனால் அவமானம் வந்துச்சு நல்லாவே இருக்காது அப்படின்ட்டு இருக்கும்போது பாண்டி வந்துடுறாங்க. குமுதி இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் கதிர் வந்து நகை எடுத்து போயிட்டான்னு சொன்னாங்களே அந்த நகையை திருப்பி கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. சபாஸ்டா கதிர். சக்திவேலு முத்துவேலு இவ்வளோ நாள் வந்து என் பையன் அவங்க நகையை எடுத்து போயிட்டான் பணத்தை எடுத்து போயிட்டான்னு சொன்னீங்க. இப்போ அவன் தூக்கி எறிஞ்சிட்டானே பிறக்கிக்காங்க. இனிமேல் என் பிள்ளையோ என் குடும்பத்தையோ எதையாவது குறைச்சி பேசுனீங்கன்னா நான் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். இவ்வளோ நாள் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தது சரி ரைட்டு. அவங்க வீட்டு பணத்தையும் நகையத்தையும் என் பிள்ளை எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லுதாங்களே நம்ம வந்து பொறுத்து போகணும். பணத்தை கூட நம்ம கொடுத்துருவோம் நகையை கொடுக்க முடியாது இவ்வளோ பெரிய நகைன்னு சொல்லுதாங்கன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் என் பையன் மானக்காரன் கொடுத்துட்டான் அப்படிங்கிறாங்க. கதிர் எப்படிடா கொடுத்த அப்படிங்கிறாங்கப்பா கொடுத்தம்பா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அது எப்படியோ கொடுத்தாச்சு. இனிமேல் போட்டு என் வீட்டை பார்த்து முறைக்கிறதோ வைக்கிறதோ நல்லாவே இருக்காது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜோட அம்மா சொல்கிறாங்க ஏங்க உங்களுக்கு தேவை நகை தானே நகையை எடுத்துக்கிடுங்க. என் மருமகன் தந்துட்டார்ல அப்படிங்கிறது. மருமகனா? ஆமாம் என் மருமகன் தந்துட்டார். என் மகன் வந்து நகையை தூக்கிட்டு போயிட்டேன் என் மருமகன் தூக்கிட்டு போயிட்டான்னு என்னெல்லாமோ பேசுனீங்க. இப்போ என் மருமகன் தந்துட்டார் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? என் மருமகன்ட்ட மன்னிப்பு கட்டுவீங்களா இல்லைனா என் சம்மந்திட்ட போய் மன்னிப்பு கட்டுவீங்களா அப்படிங்கிறாங்க. நீ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் குழந்தை கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நகையை தூக்கிட்டு போய் திருட்டு போய் நீங்கள் நான் திருட்டு போய் கிடையாது நான் நேர்மையானவன் தான். நான் வந்து கோமதியோட மகன் பாண்டியனோட மகன்னு சொல்லி அதை போய் இப்போ வந்து திருப்பி செய்தாம்ல அவன் பொண்டாட்டி இல்லை பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு எதுவுமே குறை சொல்லலை அப்படிங்கிறாங்க. இந்த சொல்ல ராஜும் காலேஜ் போயிட்டு வந்துடுறாங்க. என்ன நடக்குன்னே புரியாத போது கோமதி பைசா கூப்பிட்றாங்க. ஏம்மா அந்த கண்ணங்கிட்ட நகையை எப்படியோ வாங்கிட்டானா இதை கொண்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க சித்தப்பா உங்களுக்கு தேவை உங்கள் நகை தானே அப்பா அவங்க நகையை எடுத்துக்கோங்க. உங்கள் நகையை என் புருஷனும் என் புருஷன் வீட்டில் யாரும் எடுக்கலை சரியா. ஒரு நகை வந்து ஒரு சூழ்நிலையில் காணாமல் போயிடுச்சு அதை மீட்டு என் வீட்டுக்காரர் கொண்டு வந்திருக்காரு வாங்கிக்கிட்டுங்க. இனிமேல் என் மாமா வீட்டையோ இல்லை எங்கள் வீட்டுக்காரையோ எங்கள் வீட்டில் யாரையோ ஏதோ பேசுனீங்கன்னா நான் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுப்பா இன்னுமே ராஜி என் வீட்டு மருமவா அவள் டியூஷன் எடுப்பா என்னமும் செய்வா எங்கேயும் போவா வருவா. அதை பேசுறதுக்கு யாரும் உரிமை கிடையாது. நான் உங்ககிட்ட கூனி குறுகி நின்றேன் அப்படின்னு சொன்னால் ஒரே காரணம் உங்கள் வீட்டு நகையை வந்து எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி தான். ஆனால் வந்து இனிமேல் உங்கள் வீட்டு நகையும் இல்லை உங்கள் வீட்டு பணமும் இல்லை என் பையன் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டான். இனிமேல் சக்திவேல் இனிமேல் வந்து என் வீட்டை பார்க்குறதோ முனம் கொடுறதோ வேலை இருந்து நல்லாவே இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறார் எங்கள் அப்பா சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இனிமேல் எங்கள் வீட்டு பார்த்து முணங்குற சவுண்டு கூட கேட்டால் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நகையெல்லாம் கொடுத்துட்டு இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கூனி குறுகி நிற்காரு சக்திவேல். இதை பார்த்த பழனி அண்ணே நகை வந்துருச்சுலாண்ணே உன் கதை முடிஞ்சிச்சுல உனக்கு தேவை பணமும் நகை தானே உனக்கு வந்து அன்போ பாசமோ கிடையாது. அக்கா வந்து அவளுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து சாதாரண விஷயம். அதை நீ வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னே. இதே வந்து அண்ணன் மகளும் பிடிச்ச மாப்பிள்ளையே கட்டினது தப்பாக போயிடுச்சு அப்படி தானே. கதிர் குடிக்க மாட்டான் வைக்க மாட்டான்னே ரொம்ப நல்ல பையன் பாருண்ணே நம்ம வீட்டு சொத்து பத்துக்கும் ஆசைப்படலை. அப்பேற்பட்ட பையன் திருப்பி தந்துட்டான். ஆனால் இப்பேற்பட்ட மருமகம் கிடச்சிருக்கு நீ கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவன் உள் மனசுக்கு தெரியும்னே இவன் நல்லவன்னு சொல்லிட்டு. என்னைக்காவது ஒரு நாள் கதிர் தான் என் மருமகன் நீ சொல்ல தானே போகிற அப்படிங்கிறாங்க. வாயை போடுறா அப்படிங்கிறாங்க. மூடுறவனே வாயை மூடுறனே நீ பேசுறது சரியாக தப்பா நீனே சிந்திச்சு போகிற அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வீட்டுக்குள்ளே போகிறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.